கன்னிராசிக்கார பெண்களுடைய கணவன்மார்களுக்கு இந்த தடவை அமோகமான யோகமான காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. கன்னிராசி ஆண்களாக இருந்த பட்சத்தில் கொஞ்சம் அண்ணன் தம்பியிடம் விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயமாகத்தான் இருக்கிறது. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கு. நீங்க ஒண்ணு சொல்லி அவங்க ஒண்ணு எடுத்து தேவையில்லாத ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொண்டு வந்து கொடுக்கலாம். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா கொஞ்சம் வக்ரமாயிருக்கு. ராசிநாதன் கொஞ்சம் வக்ரமாகும் போது தாட் ப்ராசஸும் ஓரளவுக்கு நம்ம சொல்றது ஒண்ணு அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணுன்ற மாதிரி இருக்கே. நான் ஒழுங்கா தானே கன்வே பண்றேன்னா நான் கரெக்டான்ற மாதிரி அந்த மாதிரி தேவையில்லாம் நம்மளுக்குள்ளே சில டைலமாஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதனால கன்னிராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நீங்க கரெக்டா தான் பேசுறீங்க பஸ், தப்பு உங்க மேல இல்ல, புதன் மேல. ஓகே, ராசிநாதன் கொஞ்சம் வக்ரம் அடையக்கூடிய தன்மையில இருக்கும் போது முதல்ல செவ்வாயோட சேர்ந்திருக்கும் போது கொஞ்சம் போட்டி மனப்பான்மை அதிகரிக்கலாம். போட்டின்னு சொல்ல வேணாம், இது ஒரு ஆரோக்கியமான போட்டின்னு எடுத்துக்கோங்களேன். இப்ப செவ்வாய் கூட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் பண்ணி காட்டிடுறேன் பாரு, நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரி சும்மா கேம்ல கூட சின்ன பிள்ளைங்க கேம் விளையாடும் போது கூட நான் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி இதுதான் அந்த போட்டி. நான் சொல்ற ஒரு ஆரோக்கியமான போட்டி மேலோங்க போகிறது. அப்ப நிறைய போட்டியாளர்கள் இந்த தடவை உருவாக போறாங்க. நீங்க ஸ்டாண்டலோனா எந்திரிச்சு தைரியமா நிக்க போறீங்க. சோ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன ஆகுதுன்னா, இந்த போட்டியெல்லாம் வந்தது இல்ல, அதெல்லாம் அப்படியே விலகி உங்களுக்கான அடையாளம் கிடைக்க போகுது.